கேப்டனுடைய பொற்பாதங்களை வணங்கி தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் தருமபுரியில் நடைபெறுகின்ற செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்துகின்ற எங்களுக்கெல்லாம் மூத்த சகோதரி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய கேப்டனுடைய துணைவியார் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு என்னை போன்றவர்களை எல்லாம் இந்த இடத்தில் என்னை அமர்ந்து இந்த இடத்தில் நிற்க வைக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சுதீஷ் அவர்களே, என்னை இந்த கழகத்தில் என்னை அறிமுகம் செய்து வைத்து இந்த இயக்கத்தில் என்னை இணைய வைத்த என்னுடைய சகோதரர் பார்த்தசாரதி அவர்களே, இளைஞர் அணியினுடைய கேப்டனின் மறு உருவமே, மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், உங்கள் அத்தனை பேருக்கு முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு காலத்தின் அருமை கருதி ஒன்றை நான் கூறி விடைபெற ஆசைப்படுகின்றேன். தலைவர் கேப்டன் அவர்கள் நான் இணைந்த நேரத்தில் என்னை அவர்கள் மரியாதைக்குரிய பார்த்தசாரதி அவர்கள் நான் இந்த இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று அவரிடம் நான் கூறினேன். அப்பொழுது அவர் என்னை யார் எந்த எப்படிப்பட்டவர் என்று நினைத்து உடனே அவர் என்னுடைய இல்லத்திற்கு அழைத்து வாருங்கள் என்று கூறி அவர் நான் செல்கின்ற நேரத்தில் சட்டை இல்லாமல் பனியன் கூட ஒரு லுங்கி கட்டி கொண்டு இருந்தார். அவருடைய இல்லத்திற்கு உள்ளே அவரை அழைத்து வாருங்கள், அவர் ஒரு தகுதி படைத்தவர், அவரை உள்ளே அழைத்து வாருங்கள் என்று கூறினார். நான் உள்ளே சென்று தலைவரை பார்க்கின்ற நேரத்தில் அவர் எங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், கூட பிறந்த ஒரு சகோதரன் கூட ஒரு தோட்டத்தை எங்களிடம் அளித்தார். அன்று முதல் இன்று வரை நாங்கள் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். எனக்கு நான் இந்த இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறிய நேரத்தில் நீங்கள் தான் இணைந்து விட்டீர்களே என்று கூறினார். அப்பொழுது நான் சொன்னேன், என்னுடைய சொந்த மாவட்டத்தில் ஆளுகின்ற ஆட்சியாளர்களும் சரி, ஆண்ட ஆட்சியாளரும் சரி, வியக்குகின்ற அளவிற்கு கேப்டனுடைய அழைத்து சென்று அந்த மாவட்டத்தில் நான் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும், நீங்கள் வர வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டேன். என்னுடைய விருப்பத்திற்கு இணங்க தலைவர் அவர்களும் சிவகங்கை மாவட்ட திருப்பத்தூருக்கு வந்து நான் இணைப்பு அந்த நிகழ்ச்சியை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை நான் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு எனக்கு கழகத்தில் வழக்கறிஞர் பிரிவு என்ற பொறுப்பை கொடுத்து தலைவர் இருந்த காலத்தில் தமிழகத்தில் பல அவதூறு வழக்குகள், 100க்கும் மேற்பட்ட அவதூறு வழக்குகளை என்னுடன் சேர்ந்து என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வழக்கறிஞர்கள் எல்லாம் தமிழ்நாடு அனைத்து பகுதிகளிலும் வழக்குகளை சென்று நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் தேர்தல் பணிகள் வருகின்ற நேரத்தில் முதலில் ரிஷிவந்தியம் தொகுதியில் தலைவர் போட்டியிடுகின்றார். அப்பொழுது அந்த பொறுப்பாளர்களை யாரை நியமிக்க வேண்டும் என்று நின்கின்ற நேரத்தில் மரியாதைக்குரிய சுதீஷார் அவர்கள் அந்த இடத்திற்கு தகுதி படைத்த பன்னீரை நீங்கள் நியமித்தால் பொறுப்பாக அந்த நிகழ்ச்சி அந்த பொறுப்பை அவர் ஏற்று நடத்துவார் என்று கூறினார். தலைவர் ரிஷிவந்தியம் தொகுதியில் நிற்கின்ற நேரத்தில் அங்கு நாங்கள் எல்லாம் பணியாற்றி நம்முடைய சுதீஷார் அவர்கள் என்ன கட்டளையை இடுகிறார்களோ அதற்கு ஏற்றாற்போல் அங்கு பணியாற்றினோம். அதில் வெற்றி கண்டோம். நம்மளுடைய தலைவர் அவர்கள் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக அங்கு வந்தார். அடுத்தடுத்து உளுந்தூர்பேட்டை, அதே போன்று புதுக்கோட்டை என்று பல்வேறு பகுதிகளிலெல்லாம் நம்முடைய இடைத்தேர்தல் நடைபெறுகின்ற நேரத்தில் தலைவர் என்னை அழைத்து, நீதான் இந்த பணியை செய்ய வேண்டும், ஒரு நம்பிக்கை உடையவன், நாணயமுடையவன், அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் கொண்டவன் என்று என்னை அன்பாக அழைத்து எனக்கு வழக்கறிஞர் பிரிவும் கொடுத்து இந்த மாதிரி பொறுப்பை எல்லாம் கொடுத்து என்னை ஆளாக்கி வைத்துக் கொண்டிருந்தார். இருந்தாலும் இன்றைய தினம் நான் இந்த பொறுப்பு எனக்கு வரும் என்று எனக்கு சற்று கூட நான் எதிர்பார்க்கவில்லை. முன்பு கடந்த காலத்தில் மதுரையைச் சேர்ந்த பாலன் அவர்கள் எல்லாம், அண்ணன் நம்ம சவுத்துக்கு ஒரு பதவி கொடுக்கலையே, அன்னைக்கு நான் கேட்ட அந்த பதவியை எப்படியாவது நம்ம வாங்கணுமே,
எல்லாம் வடபகுதியில் அந்த பகுதியில் தானே பொறுப்பு வாங்குகிறார்கள். அப்படியெல்லாம் பேசிக்கொண்டு இருப்போம். ஆனால் இன்று எங்களுடைய மூத்த சகோதரியாக கழகத்தினுடைய கேப்டனுடைய துணைவியார் அவர்கள் தென்பகுதிக்கு ஒரு பதவியும் கொடுக்க வேண்டும் என்று எண்ணி என்னை போன்றவர்களை அறிவித்து இருக்கின்றார்கள். அவர் தூத்துக்குடி மாவட்டம், சரி, நாங்கள் சரி சரி, தென்பகுதிக்கு என்னை போன்றவர்களும் என்னுடைய இனிய நண்பர் எஸ் சந்திரன் போன்றவர்களையும் அறிவித்திருக்கின்றார்கள். நாங்கள் இருவருமே நல்ல நண்பர்கள், வியாபாரத்திலும் சரி பல்வேறு பொறுப்புகளிலும் இணைந்து செய்யக்கூடிய இனிய நண்பர் சந்திரன் அவர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு நம்பிக்கை உரியவராக எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடியவராக நாங்கள் செயல்படும் என்ற ஒரு வாக்கை கொடுத்து எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.